வெல்கம் டு ஏகேகே விலாக்ஸ். ஏகேகே விலாக்ஸில் இன்றைக்கி திணை பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். கிருத்விக் ஸ்கூலில் கம்யூனிட்டி லஞ்ச் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு திணை பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணினேன். அதை ஒரு விலாகாக போட்டுடலான்னு ட்ரை பண்ணினேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள். பேனில் வேணுங்கிற அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணினேன்னா, இது சாப்பிட போகிறது எல்லாமே குட்டி பசங்க. ஸோ பெரிய பெரிய க்யூபாக இருந்தால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால நான் எல்லாமே குட்டி குட்டியாக தான் கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு மிளகாத்தூள், பெப்பர், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீர் நல்லா ஃப்ரை ஆனதும் பன்னீர் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதில் திரும்ப வேணுங்கிற அளவுக்கு ஆயில் விட்டு பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் இதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இது விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த ரெசிபி குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களுக்கு இது ரெடி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு தான். உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இந்த வெஜிடபிள்ஸ் போடும்போது நான் மிளகாத்தூள் இது கூட ஆட் பண்ணலை. வெறும் பெப்பர், உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வெஜிடபிள்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரிய பெரிய பீஸாக இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்ன இதில் இருந்தால் பிடிக்குமோ அந்த சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட முட்டை, சிக்கன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம திணை அரிசியை 2 டம்ளர் தண்ணி வச்சு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. சப்போஸ் உங்களுக்கு அரிசி குழஞ்சிருச்சுன்னா நீங்கள் பயப்பட வேணாம். ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிங்கனாவே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். அது கூட ஃபைனலாக இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், திணை பன்னீர் ரைஸ் ரெடி. திணை பன்னீர் ரைஸ் ரெடியான ஃப்ரைட் ரைஸ் கூட மாதுளம்பழம், டேட்ஸ், நட்ஸ் இது எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனால இதெல்லாமே அவனுக்கு அரேஞ்ச் பண்ணேன். டிஃபன் ரெடி ஆயாச்சு. லஞ்ச் பேக் பண்ணினதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான். எப்பயுமே நாங்கள் சீக்கிரம் ரெடி ஆனோன்னா வேன் லேட்டாக வரும். வேன் சீக்கிரம் வந்துருச்சுன்னா நாங்கள் லேட்டாக ரெடி ஆகும். இன்றைக்கி நாங்கள் சீக்கிரம் ரெடி ஆகிட்டோம். பட் வேன் வரவே இல்லை இன்னும். மேகன் கூட கிருத்விக் விளையாண்டுட்டு இருந்தான். மேகன் கிருத்விக் எங்கே விட்டுட்டு வெளியே போயிடுவானோன்னு சொல்லிட்டு அந்த கேட்டை விட்டு நகரவே இல்லை. அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தான். என்னடா எப்பயுமே ஏகேகே தான் பேசுவான், இன்றைக்கி அவனோட அம்மா பேசுகிறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? அவன் ரொம்ப டயர்டில் தூங்கிட்டான், பேச மாட்டேன் சொல்லிட்டான். சரி நான் ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணினேன். கிருத்விக் வண்டியில் ஏறினதுமே மேகன் நானும் தான் ஏறுவேன்னு சொல்லிட்டு ஒரே அடம். அவரே ட்ரை பண்ணி அவரே வண்டி மேலே ஏறினார். ஏறிட்டு கிருத்விக்கை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தார். கிருத்விக் அவன் எங்கே விழுந்துருவானோன்னு பயந்துட்டு ஆடாமல் அசையாமல் படுத்துட்டு இருந்தான். மேகன் அப்போது லைட்டாக ஸ்லிப் ஆனார். கிருத்விக் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா மேகனை சமாளிக்கவே முடியாது. கிருத்விக் வேன் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. மேகன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எப்படி இறங்குறதுன்னு தெரியாமல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். கிருத்விக் இறங்கிட்டான். என்ன பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? அவங்கக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தான். பட் அதை நான் எடிட் பண்ணிட்டேன். எங்கே அவன் கேட் திறந்து போயிடுவானோன்னு என்னையும் கூப்பிட்றான் கேட் திறந்து வெளியே போக சொல்லி. அந்த கேட்டை தாண்டி அவனுக்கு வெளியே போக தெரியாது. அவன் பின்னாடியே போகிறான். அவனை விடவே மாட்டேங்கிறான். வெளியே விட்டதும் நானும் தான் போவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. முன்னால் வெளியே நடக்கவே மாட்டான். இப்போ ரொம்ப வேகமாக குடுகுடு குடுகுடுன்னு ஓடிடுவான். வேன் வந்துருச்சு, நானும் தான் போவேன்னு சொல்லிட்டு ஓடுறான். என்னால் பிடிக்க முடியல. நான் போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். விட்டால் அவனும் வேனில் ஏறிடுவான். கிருத்விக் வேனில் ஏறினதுமே இவர் ஒரே அழுக. நானும் தான் போவேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாளித்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஏகேகே விலாகை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏகேகே விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.